வணக்கம். பொறுப்புடனும் பொது நலத்துடனும் விபிடிவை இரவு நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அமடசி. தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் வசந்தம் டிவியின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உலகெங்கும் வாழும் இந்துக்கள் தீபாவளி கொண்டாட்டங்களில் நாம் தோல்வியடைந்தோம், எம்மை மன்னியுங்கள் என்கின்றார் குஷல். நாம் எவருடைய கைதிகளும் அல்லவென்கின்றார் மஹெல. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாளை சமர்ப்பிப்பு. சீரற்ற காலநிலையுடன் 1.3 ரிக்டர் அளவீட்டில் அசைந்தது திருகோணமலை. காசாவை இருள்மயமாக்கியது இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். உள்ளத்தில் இருளை அகற்றி புத்தொளியேற்றும் தீபாவளி பண்டிகை இன்றாகும். உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை விமர்சையாக கொண்டாடுகின்றனர். தீபாவளி என்பதிலேயே அதன் பொருள் அடங்கியுள்ளது. தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வணங்குதல் தீபாவளியாகும். தீபம் சக ஆவளி சமன் தீபாவளியாகும். இது விளக்குகளை வரிசையாக வைத்தல் என்பது பொருள்படும். புற இருளை துரத்த விளக்குகள் எப்படியோ அதே போன்று ஆன்மீக விளக்குகளினால் அகையிருளை அகற்ற முடியும் என்பதே இந்துக்களின் ஐதீகமாகும். இதனால் அகம் தூய்மையடைகிறது, ஆணவம் அழிந்தொழிகிறது. தீபாவளி பண்டிகை இத்தத்துவத்தை எடுத்து எம்புகிறது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய திருநாளாக தீபாவளியை இந்துக்கள் நினைவு கூறுகின்றனர். நரகாசுரன் என்ற அரக்கன் உலகில் தேவர்களுக்கும் மக்களுக்கும் எதிராக புரிந்து வந்த அட்டூழியங்களால் ஏற்பட்ட அதர்ம நிலையை அகற்றி காக்கும் கடவுளான திருமால் தோன்றி நரகாசுரனை வதம் செய்து உலகில் தர்மத்தையும் நிம்மதியையும் நிலைநாட்டிய திருநாளாக தீபாவளி நினைவு கூறப்படுகின்றது. தான் மரணித்த போது இத்தனத்தை உலக மக்கள் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்று நரகாசுரன் விரும்பினான். நரகாசுரனின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் அன்று முதல் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த உண்மையை உணர்ந்தும் வாழும் நெறிமுறைகளை வகுத்துக் கொள்ளும் பக்குவத்தை தீபாவளியின் தத்துவம் வெளிப்படுத்துகிறது. தீய சிந்தனைகள் தீய செயல்கள் யாவும் நிரந்தரமானவை அல்ல. எல்லை மீறிய தீமைகள் யாவும் இறை சக்தியால் இல்லாதொழிக்கப்படும் என்பது உலகிற்கு உறுதிப்பட உணர்த்தும் வரலாற்றை நரகாசுரன் வரலாறு மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. மக்களை காத்து வழிகாட்ட உலக மகா சக்தியான இறைவனின் கருணை எப்போதும் உண்டு என்பதை எடுத்துக் கூறும் நன்னாளாகவும் தீபாவளி திகழ்கிறது. கொடுமை நிறைந்த நோக்கங்கள் சிந்தனைகள் செயல்கள் போன்றவற்றினால் மக்கள் மனதில் இருள் சூழ்ந்து விடுகிறது. அவ்விருளை நீக்கிவிட பக்தி எனும் ஒளியை ஏற்ற வேண்டும். அதுவே தீபாவளியாக அமைகிறது. தீபாவளி தினத்தில் இந்துக்கள் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்வார்கள். இதனால் அன்றைய தினம் தீமைகள் அழிந்துவிடும் என்பது இந்துக்கள் காலம் காலமாக போற்றி வரும் நம்பிக்கையாகும். தீபாவளி என்றாலே மக்கள் மனதில் இனிமையும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். குழந்தைகள் சிறுவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் என எல்லோரும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் தினம் தீபாவளி பண்டிகை தினத்திலாகும். தீபாவளி தினத்தில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு அன்றைய தினத்தை இந்துக்கள் குதூகலமாக கொண்டாடுவார்கள். ஒவ்வொருவர் மனதிலும் தீபாவளி அன்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். தீபாவளி பண்டிகையானது மக்கள் மனதில் அன்பையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி அனைவரும் ஐக்கியத்துடன் ஒன்று கூடும் பண்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது. இன்றைய தீபாவளி திருநாளில் வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இருள் சூழ்ந்த யுகத்திலிருந்து மீண்டு ஒளிபரப்பி முழு நாட்டுக்கும் ஒளி கிடைப்பதற்கு அனைவரும் திட சங்கல்பம் பூண வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாம் கடந்த 2 வருடங்களில் எதிர்கொண்டிருந்த இருளான யுகத்திலிருந்து மீண்டு ஒளி நிறைந்த பாதையில் தமது பயணத்தை ஆரம்பித்துள்ள இந்த தருணத்தில் நாட்டிற்காகவும் சுபிட்சமான நாடு மேம்பட வேண்டும் எனவும் நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். நாட்டில் சுபிட்சத்தின் தீபங்களை ஏற்றி இலங்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்கும் பல்லின மக்களுக்கு மத்தியில் சமாதானம் சகவாழ்வு நல்லிணக்கத்துடன் கூடிய ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இந்த தீபாவளி பண்டிகை வரப்பிரசாதமாக அமைய வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களுக்கும் இருளை அகற்றி ஒளி பிறக்க வாழ்த்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பொது ஆன்மீக வெற்றிக்காக அனைவரும் தீபாவளி தினத்தில் திட சங்கற்பம் பூண வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
ஆன்மீக இருளகன்று ஒளி பிறக்கும் தீபாவளி தினத்தில் சகல பேதங்களையும் மறந்து இறை அருளை பெற அனைவரும் ஒன்றிணைய வேண்டியதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தீபாவளி நம் அனைவருக்கும் புதிய எதிர்பார்ப்புகளுடனான செய்தியை தருகின்றது. இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும் என்பதே அந்த செய்தியாகும். உண்மையாகவும் மனித பண்புடனும் பரிபூரண இதய சுத்தியுடனும் உழைக்கும் தலைவர்களிடமிருந்து நம் நாட்டின் அரசியலை ஒளிரச் செய்வதற்கு இந்த தீபாவளியின் தீபங்கள் காரணமாக அமையும் என எதிர்பார்ப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தீப ஒளியில் இருள் விலகுவது போல் உங்கள் வாழ்விலும் துன்பம் விலகி இன்பம் நிலைக்கட்டும். அனைவருக்கும் ஒளிமயமான வாழ்வு பிறக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வாழ்வின் இருளகன்று உள்ளங்களில் ஒளி பிறந்திட திக்கட்டும் பரவட்டும் தீப ஒளி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துகள். வணக்கம். පහනකින් තවත් පහන් 100ක් දැල්ුවත් ඒ එක පහනකවත් ආලෝකය අඩු වෙන්නේ නැහැ. ஒரு விளக்கிலிருந்து 1000 விளக்குகளை எரிய செய்தாலும் ஒரு விளக்கினது மொழி குறைவதில்லை. எமது நாடு பல்வேறு இன மத பிரிவுகளை கொண்ட ஒரு நாடாகும். இந்த மாற்றங்கள் எமது ஐக்கியத்திற்கு காரணமாக அமைகின்றது. இன்று தீபாவளி திருநாள். இது ஒளியின் நாள். இந்த ஒளி நமது நாட்டில் உள்ள அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என இந்நன்னாளில் பிரார்த்திக்கின்றேன். நாடு என்ற வகையில் நாம் எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு எமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். வசந்தம் டிவியின் தீபாவளி வாழ்த்துக்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தீபாவளி நிகழ்வு ஒன்று இன்று மாலை இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல் ரத்நாயக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரைகம் தோட்டத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தீபாவளியை கொண்டாடினார். ரைகம் தோட்டத்தில் சில இளைஞர்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில் இவர்களின் தொடர் அச்சுறுத்தலுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமானின் தலையீட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிரச்சினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. அடாவடி தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் களுத்துறை மாவட்ட ரைகம் தோட்டத்திற்கு இன்று விஜயம் செய்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் கேக் வெட்டி பட்டாசு கொளுத்தி ரைகம் தோட்ட மக்களுடன் இணைந்து தீபாவளியை சிறப்பாக கொண்டாடினார். தர்மத்தை நிலைநாட்டிய தீப திருநாளை உலகெங்கும் வாழும் இந்துக்கள் கொண்டாடுகின்றனர். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய தீப திருநாளை உலகெங்கும் வாழும் இந்துக்கள் இன்று கொண்டாடுகின்றனர். நாட்டிலும் வீட்டிலும் இருள் நீங்க தீப ஒளி பரவி சாந்தி சமாதானம் சகவாழ்வு மலர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இன்று இந்து மக்கள் ஆலய வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதனை முன்னிட்டு மலையக ஆலயங்களில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேவஸ்தானத்தின் வழிபாடுகள் யசோதர குருக்கள் தலைமையில் இடம்பெற்றன. இதில் அலங்கார பூஜை, திரவிய அபிஷேகம் ஆகியன இடம்பெற்று விசேட தீபாவளி பூஜையும் நடைபெற்றது. நாட்டில் அதர்மங்கள் நீங்கி தீப ஒளி பரவி அனைவரது வாழ்விலும் சுபிட்சம் மலர வேண்டுமென பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இம்முறை தீபாவளி பண்டிகையினை மக்கள் கொண்டாடுகின்றனர். மஸ்கலியா பிரன்ஸ்விக் தோட்ட தொழிலாளர்கள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அதிகாலையில் கோயிலுக்கு சென்று சமய வழிபாடுகளில் அவர்கள் ஈடுபட்டனர்.
கண்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் தீபாவளி பண்டிகை விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கோவில் அறங்காவலர் கோவிந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கிரியைகள் இடம்பெற்றன. கோவிலின் உள் ஊர்வலம் மற்றும் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டனர். கோவிலின் பிரதம பூசகர் கிருஷ்ணகுமார குருக்கள் பூஜைகளை நடத்தி வைத்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுசுட்டான் தான் தோன்றீஸ்வர ஆலயத்தின் தீபாவளி சிறப்பு வழிபாடுகள் ஆலய பிரதம குரு கீர்த்தி ஸ்ரீ வாசன் குருக்களினால் நடத்தி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள சகல இந்து ஆலயங்களிலும் தீபாவளி வழிபாடுகள் இடம்பெற்றன. அம்பாறை மாவட்டத்திலும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அக்கரைப்பற்று வம்மியடி பிள்ளையார் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களிலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. பக்தர்களின் வருகை குறைவடைந்த நிலையில் வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ கேதீஸ்வர குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தி வைத்ததுடன் பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார். காரைதீவு ஸ்ரீ கண்ணகியம்மன் ஆலயத்தில் ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக மகேஸ்வர குருக்கள் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்த அடியார்கள் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முக மயூரவதன குருக்கள் தலைமையிலான குருமார் பூஜை வழிபாடுகளை மேற்கொண்டனர். களுவாஞ்சிக்குடி முகாமை ஆலய பரிபாலன சபையினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்கிளப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தீபத் திருநாள் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பிரதம குரு சிவஸ்ரீ ஆதி சௌந்தரராஜ குருக்கள் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க ஆனைப்பந்தி ஸ்ரீ சித்தி விக்னேஸ்வரர் ஆலயத்திலும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ ரிவிசாந்த கணேச குருக்கள் தலைமையில் பூஜைகள் பக்தி பூர்வமாக இடம்பெற்றன. அதன் பின்னர் விக்னேஸ்வரா பெருமானுக்குரிய வழிபாடுகளும் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்த அடியார்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் வவுனியாவிலும் சிறப்பாக இடம்பெற்றன. வவுனியா வைரவ புளியங்குளம் ஆலயத்தில் ஆலய பிரதம குரு தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மேள தாள வாத்தியங்கள் முழங்க விசேட வசந்த மண்டப பூஜையுடன் இடம்பெற்ற வழிபாடுகளில் இந்துக்கள் புத்தாடை அணிந்து வழிபாடுகளில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருகோணமலையின் பிரசித்தி பெற்ற பத்ரகாளி அம்மாள் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகள் ஆலய குரு சிவஸ்ரீ ரவிச்சந்திர குருக்கள் தலைமையில் இடம்பெற்றன. பெரும் எண்ணிக்கையிலான பக்த அடியார்கள் நிகழ்வில் கலந்து கொண்டனர். மாவட்டத்தின் பல பாகங்களிலிருந்து பக்த அடியார்கள் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தான் உட்பட இலங்கை கிரிக்கெட் அணி எந்த ஒரு அதிகாரியினதும் கைதி அல்லவென இலங்கை கிரிக்கெட் பயிற்சி ஆலோசகர் மஹேல ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இதே நேரம் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் சுமத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு தான் பதிலளிக்கப் போவதில்லை என்றும் அவர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இதே நேரம் இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் குசல் மெண்டிஸ் கருத்து வெளியிடுகையில் கடந்த உலக கிண்ண போட்டித் தொடரில் இலங்கைக்கு ஏற்பட்ட தோல்விகள் தொடர்பாக தான் அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களிடமும் மன்னிப்பு கோருவதாக குறிப்பிட்டுள்ளார். මම හිතන්නේ අපි කාගේවත් සිරකාරයෝ නෙමෙයි ඒක පළවෙනියෙන් කියන්න ඕනේ நாம் இவருடைய கைதிகளும் அல்ல. விளையாட்டு அணி என்ற வகையிலும் விளையாட்டு வீரர்கள் என்ற வகையிலும் எதிர்காலம் பற்றி எம்மால் கூற முடியாது. மிக விரைவில் இந்த தடை நீங்கி வீரர்களுக்கு மீண்டும் சர்வதேச ரீதியில் விளையாட சந்தர்ப்பம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றேன். எமது திட்டங்களை அதற்கு ஏற்ப வகுக்க வேண்டும். விளையாட்டு வீரர்கள் தமது தவறுகளை திருத்திக் கொண்டு எவ்வாறு முன்னேறுவது பற்றி சிந்திக்க வேண்டும். கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினதோ அல்லது வேறு இவருடைய பிரச்சனைகள் எமக்கு தொடர்படுவதில்லை. நாம் கிரிக்கெட் நிர்வாகிகள் அல்ல. விளையாட்டு வீரர்களின் திறமைகளை முன்னெடுத்துச் செல்வது எவ்வாறு என்பது பற்றி நாம் ஆராய வேண்டும். கிரிக்கெட் ஊடாக நாம் இவ்வாறான திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். எமது தவறுகளை எவ்வாறு திருத்திக் கொள்வது, இந்த அனுபவத்தை எவ்வாறு நாம் எதிர்காலத்தில் பிரயோகிப்பது, அந்த இடத்திற்கே நாம் செல்ல வேண்டும். ஏனைய விடயங்கள் எமது கட்டுப்பாட்டில் இல்லை. அந்த நிர்வாக விடயங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள் என நாம் எதிர்பார்க்கின்றோம்.
ඒ දේවල් කරයි කියලා. உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தொடரில் இருந்து வெளியேறிய இலங்கை அணி அண்மையில் நாடு திரும்பியது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தியது. இலங்கை கிரிக்கெட் அணி மற்றும் பயிற்றுவிப்பாளர்கள் இம்முறை உலக கிண்ண போட்டி தொடர்களில் தமது அணி பின்னடைவுக்கு உட்பட்ட காரணங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். இந்தியாவுக்கு எதிராக இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணிக்கு எவரேனும் அழுத்தம் கொடுத்ததா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதே நேரம் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் இடம்பெற்ற போட்டியில் மேத்யூஸின் எதிர்பாராத விதமான ஆட்டம் இழப்பு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். வரவு செலவு திட்ட விவாதம் நாளை முதல் டிசம்பர் 13 வரை நடைபெறும். 2024 நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் எனப்படும் வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். வரவு செலவு திட்ட 2வது வாசிப்பிற்காக 7 நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். குழுநிலை விவாதம் 19 நாட்களுக்கு இடம்பெறும். 3வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 13ஆம் தேதி பிற்பகல் 6 மணிக்கு இடம்பெறும். 2024ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் மதிப்பீட்டு செலவினம் 3860 பில்லியன் ரூபாவாகும். அரசாங்க ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின்படி இவ்வாண்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள செலவினம் 3657 பில்லியன் ரூபாவாகும். இதன் அடிப்படையில் இவ்வாண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டுக்கான மதிப்பீட்டு செலவினம் 203 பில்லியன் ரூபாவினால் அதிகரித்துள்ளது. ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் 2வது வாசிப்பு மீதான விவாதம் காலை 9:30 முதல் பிற்பகல் 6 மணி வரை இடம்பெறும். ஒத்திவைப்பு வேளை விவாதத்திற்கான காலம் மாலை 6 மணி முதல் 6:30 வரை இடம்பெறும். வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஆளும் கட்சி எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். வரவு செலவு திட்டத்தில் சாதகமான நம்பிக்கையை வைத்திருக்க முடியாது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் மீது மாற்றாந்தாய் கணிப்பே இன்றும் காணப்படுகிறது. கடந்த காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் தனியார் பஸ் துறைக்கு நல்ல காலம் பிறக்காது. அதனால் நாம் யோசனைகளை முன்வைக்கவில்லை. பாரிய நம்பிக்கைகளை வைத்திருக்க வேண்டியதில்லை. மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாட்டில் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் ஒரு வரவு செலவு திட்டம் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வரவழைப்பதற்கான வரவு செலவு திட்டம் ஒன்றே இக்காலகட்டத்திற்கு பொருத்தமானது. நெருக்கடி நிலையில் மிக அத்தியாவசிய விடயங்களுக்கு வளங்களை எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தீர்மானிக்கும் வகையில் நாளைய தினம் ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற வகையில் சில விடயங்களை அம்பலப்படுத்துவார். அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்க பணம் இருக்க வேண்டும். பொதுமக்களிடம் பெற்றுக்கொள்ளும் வரியின் மூலமே அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைக்கின்றது. அரசாங்கம் மாறுவதால் அல்லது அரசியல் மாற்றங்களினால் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. வங்குரோத்து அடைந்த நாட்டின் ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுகிறது. மிகச் சிரமமான வரவு செலவு திட்டம் 2024ஆம் ஆண்டு சாதகமான பொருளாதார வளர்ச்சியை எட்டக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க முயற்சிக்கப்படுகிறது. அரச ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, தனியார் துறையினருக்கும் ஓய்வூதியக்காரர்களுக்கும் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பையாவது சிறந்ததாக இருக்கும் என்று நாம் யோசனை முன்வைத்தோம். நாம் முன்வைத்த யோசனைக்கு அரசாங்கத்தின் பக்கம் சாதகமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். மக்கள் எதிர்கொண்டுள்ள குறுகிய கால பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் அதே நேரம் நீண்ட கால நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டங்களின் ஆரம்பமாக சிறந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க நாம் தயார். அனைத்து மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு சிறந்த வேலை திட்டம் தயாரிக்கப்படும். இதே நேரம் வரவு செலவு திட்டத்தின் இறுதி கட்டத்தை தயாரிக்கும் பணிகள் மற்றும் சமர்ப்பிப்பது தொடர்பான கூட்டம் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இச்சந்திப்பின் போது வரவு செலவு திட்ட யோசனை தொடர்பாக மேலும் ஆராயப்பட்டது. ராஜாங்க அமைச்சர்களான ரஞ்சித் சேமலாபெட்டிய, செஹான் சேமசிங்க, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க, பொருளியல் விவகாரங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி RHS சமரதுங்க, ஜனாதிபதி ஆலோசகர் சமன் அதாவுத்தஹெட்டி, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.
சீரற்ற காலநிலையினால் 5 மாவட்டங்களில் உள்ள 5523 குடும்பங்களைச் சேர்ந்த 21386 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாவட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மொரவெவ பகுதியில் 3.4 ரிக்டர் அளவீட்டில் பூகம்பம் ஒன்று பதிவாகியுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் அகழ்வாராய்ச்சி பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் மொரவெவ பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. 3.4 ரிக்டர் அளவீட்டில் இன்று பகல் 1:15 அளவில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் அகழ்வாராய்ச்சி பிரிவு பணியகம் தெரிவித்துள்ளது. இப்பூகம்பம் திருகோணமலை, மொரவெவ, கந்தலாய் மற்றும் கோமரங்கடவெல ஆகிய பகுதிகளில் உணரப்பட்டுள்ளது. 2021 2023 ஆண்டு பிப்ரவரி மாதத்திலும் இப்பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த பூகம்பம் 2.3 ரிக்டர் அளவில் பதிவாகியது. ஆனால் இன்று உணரப்பட்ட பூகம்பம் 3.4 ரிக்டர் அளவீட்டில் பதிவாகியுள்ளது. இது ஒரு பாரிய பூகம்பம் என்பதனால் அப்பகுதி மக்கள் இதனை நன்றாக உணர்ந்திருப்பார்கள் என நினைக்கின்றோம். இப்பூகம்பத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் என வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. வன்னி பிராந்தியத்திற்கும் மேட்டு பகுதிக்கும் இடையே இந்த பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. වන්නි කලාපය සහ උස්බිම් කලාපය අතරේ මායම ඔස්සේ තමයි මේ භූමිකම්පාව සිද්ධ වෙලා තියෙන්නේ. மாதிரி இப்போ நினச்சி பார்க்கல இப்படி ஒரு நடக்கும் இப்படி ஒரு சம்பவம். மான் வெளியே ஓடி வந்துட்டார். திடீர்னு என்ன வாப்பா வாப்பா சத்தம். நானும் திரும்ப ஓடி வெளியே வந்து பார்த்து பக்கத்து கேட்டோம். அவங்களும் பக்கத்துலேருந்து அந்த நடுங்கிச்சு, இந்த ஓடு நடுங்கிச்சு, சும்மா பூமி சும்மா அதிர்ச்சியாக சத்தம் கடிச்சு எனக்கு இதாக பண்ணுங்க. அப்போ திடீர்னு முள்ளி பார்த்தா நாக்களும் கோல் எடுத்து கேட்டாங்க என்ன நடந்தது. இப்போ இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் இங்கே இப்படி நடந்தது இல்லை. இது முதலாவது தான் எனக்கு தெரிஞ்ச வகையில். நான் ஒரு பயணம் வீட்டு வார நேரத்தில் வீதியில் சென்று கொண்டு வார நேரத்தில் பைக்கில் வந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தத்துக்கு நான் திரும்பி பார்த்தேன். எந்த விதமான சம்பவம் ஒரு ஆட்டம் ஒன்று கொடுத்தது. நாம் அந்த கடையில் இருக்கிற நேரம் ஒரு கால் பண்ணி கேட்டாங்கன்ட்டு என்ன ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. பூமிகம் இந்த பூமி அதிர்ச்சி நடந்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்ட்டு நான் ஏன் தெரியான்னு சொல்லிட்டு பிறகு பல பேரும் கால் பண்ணி கேட்டாங்கன்ட்டு இப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்டாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இருந்துச்சு உண்மையாக கந்தலா பேராறு பகுதியில் பூமி அதிர்ச்சி நடந்ததாக நானும் கேள்விப்பட்டேன். நில்வலா கங்கை, தெதுருவோய் ஆகியவற்றினூடாக வழங்கப்பட்டுள்ள வெள்ள அச்சுறுத்தல் அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலை நாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டன. வினாடிக்கு 10,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக நீர்ப்பாசனத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். நிலவிய மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக கிரமோயா பெருக்கெடுத்ததனால் தம்புள்ள, மகுள்மடு ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வயாங்கொட தடகமுவ பகுதியில் 200 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. தடகமுவ எல்ஓயா பெருக்கெடுத்ததனால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. இதே நேரம் 8 மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, ஹம்பாந்தோட்டை, கேகாலை, மாத்தறை, ரத்னபுரி ஆகிய 8 மாவட்டங்களுக்கே இவ் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கண்டி, யாழ்ப்பாணம் A9 வீதியின் அளவத்துக்கொட பலகடுவ பகுதியில் பழைய வர்த்தக நிலைய கட்டிடம் ஒன்று முற்றாக சரிந்து அருகில் பாயும் பலகடுவ ஆற்றில் விழுந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது அவ்விடத்தில் எவரும் இருக்கவில்லை என தெரிய வருகின்றது. ஹல்துமுல்ல நிகப்பொத்த ஹெலகெதர கிராமத்தின் ஒரு பகுதி தாழிறங்கியுள்ளது. இக்கிராமத்தில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். பல வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக பிரதேச வாசிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் எவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஹல்துமுல்ல பெரகல கொஸ்லந்த வீதியில் 184 கிலோமீட்டர் பகுதியில் அண்மையில் பாரிய கல்லொன்று விழுந்ததனால் வீதி முற்றாக தடைப்பட்டது. பின்னர் ஒரு மருங்கினூடாக பாதை போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. வீதியை வளமை நிலைக்கு கொண்டுவர பாறாங்கல் உடைக்கப்பட்டு அகற்றப்படுகிறது. அகற்றப்படும் கல் அம்பேவல பகுதியில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட வீதியை புனரமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது.
இலங்கையை அண்டிய வாயு மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாளமுக்கம் வலுவடைந்துள்ளதனால் நாடு முழுவதிலும் மழை வீழ்ச்சி தொடர்ந்தும் நீடிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேற்கு, மத்திய, சப்ரகமுவ, தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருநேகல், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை பெய்யலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்கவுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்து கப்பம் பெற முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனக ரத்நாயக்கவிற்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு மரண அச்சுறுத்தல் விடுத்த இச்சந்தேக நபர் கப்பம் கோரியுள்ளார். அவர் முதலில் ரத்நாயக்கவிடம் 15 லட்சம் ரூபாவை பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் போது வெள்ளம்பெற்றிய தபால் அலுவலகத்திற்கு சமீபமாக வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதுடைய சந்தேக நபர் மாத்தரை சுல்தானகுட பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவரிடமிருந்து 12 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது வெள்ளவத்தை வீடொன்றிலிருந்து கைக்குண்டொன்றும் மீட்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இச்சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். சப்ரகமுவ பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைக்க அமைச்சர் ரமேஷ் பத்திரன நடவடிக்கை எடுத்துள்ளார். இம்மருத்துவ பீடத்தில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பாக கண்டறிய அமைச்சர் ரமேஷ் பத்திரன ரத்னபுரி போதனா வைத்தியசாலைக்கு சென்று விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசேல குணவர்த்தன, சப்ரகமோ பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அடையாளம் காணப்பட்ட பிரிவுகளை பேராசிரியர் பயிற்சிக்காக ஒதுக்குவதற்கும் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலைக்கு வந்து கற்பித்தல் நடவடிக்கைகள் உட்பட ஏனைய நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்பளிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சைகளுக்காக வழங்கப்படும் வாய்ப்புகள் தொடர்பாகவும் இரு தரப்பிற்கும் இடையே இணக்கம் எட்டப்பட்டது. அத்துடன் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் நிலவும் பௌதீக மற்றும் மனிதவள குறைபாடுகள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் அதற்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கவும் இணக்கம் வெளியிடப்பட்டது. இத்துடன் வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 12:55 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.